ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா அடை தோசை. திஸ் இஸ் ஃப்ரம் மஞ்சனாஸ் கிச்சன். இது நைட்டு கூட பண்ணலாம், காலையில் கூட பண்ணிக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் கூட தொட்டுக்கலாம். இது வந்து ஊற வச்சுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வச்சு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் வந்து கருவேப்பிலை அந்த அரைக்கிற இதுலேயே போட்டுக்கோங்க. ஏன் கருவேப்பிலை நான் அரைக்கிற இதுலேயே போட்டுக்கிறோன்னா, ஒரு சில பேர் கருவேப்பிலை பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க சின்ன பசங்கள்லேருந்து. நமக்கு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டால் நமக்கு நல்லது தான். அப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுப்பேன் கலருக்கு. அப்புறம் வந்து இது வந்து உப்பு, அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அரிசி பருப்பு போட்டிருக்கேன்னு சொல்கிறேன். கடலைப்பருப்பு அரை கப்பு, துவரம்பருப்பு அரை கப்பு, அப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு அரை கப்பு போட்டிருக்கேன். அப்புறம் அரிசி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு அரிசியும் எடுத்துக்கலாம் அரை கப்பு, அப்படி இல்லைன்னா இட்லி அரிசி கூட அரை கப்பு எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா ஊற வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்தே ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு குறைப்பாக அரைச்சி இந்த எண்ணத்தில் நீங்கள் எந்த எண்ணத்தில் யூஸ் பண்ணிங்களோ அந்த எண்ணத்தில் கொட்டி, வெங்காயம் என்ன வெங்காயம் இப்போ இந்த சீசனுக்கு உங்களுக்கு முருங்கை இலை கிடைக்கும், முருங்கை இலையோடு சேர்த்து தோசை இட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடை தோசை தயார். குட் ஈவினிங் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் மஞ்சனாஸ் கிச்சன். நான் இப்போ பண்ணுற ரெசிபி பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸான ஆந்திரா அண்ட் தெலுங்கானா இது சட்னி. இது என்ன சட்னின்னு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி. இதில் வந்து காஞ்ச மிளகா, தேங்காய், புளி போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் தேங்காய் ஒரு 4-5 பீஸ் போட்டிருக்கேன். அப்புறம் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி இதை கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் மக்களே, இதை வந்து ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். முதல்ல இதை அரைச்சிக்கணும். உப்பு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஏற்ற மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்டியால் ஒரு கரண்டி நான் வந்து வேர்க்கடலை எடுத்துப்பேன். ஆல்ரெடி நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், தோல் நீக்கிட்டு அதை நான் அப்படியே இதில் சேர்த்துப்பேன். அவ்வளோதான். அரைச்சி கெட்டியமாக வேணுன்னா கெட்டியமாக எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து கெட்டியமாக வேண்டாம் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட அரைச்சி கொஞ்சமாக தண்ணியாக கூட இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எண்ணெய் கடுகு தாளிப்பு பண்ணிக்க வேண்டியது தான். முடிஞ்சது வேர்க்கடலை சட்னி. தாளித்து எடுத்துக்க வேண்டியது தான். நான் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை உங்களுக்கு ஒரு கடலி வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதை அரைச்சி எடுக்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள் மக்களே, இந்த கலரில் வரும். ஏன்னா ஒரு சிலது தோல் நீக்கிருக்கும், ஒரு சில தோல் நீக்கலை. இப்படி தான் வரும், பயப்படாதீங்க. ஓகேவா? இப்படி தான் இருக்கும். இது கெட்டியமாக இருக்குது. இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் கடுகு அப்புறமேட்டு உளுத்தம்பருப்பு தாளித்து எடுத்துருவோம். சுவையான பீனட் சட்னி தயார், வேர்க்கடலை சட்னி தயார். தாளிச்சிட்ருக்கேன். எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. இதை நான் வந்து அப்படியே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் சட்னியில். இங்கே பாருங்கள், கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. எனக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். எனக்கு வந்து சட்னி இவ்வளோ திக்காக இருந்தால் போதும் 2 பேர் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த அளவு போதும், அதனால தான். ஸோ சுவையான வேர்க்கடலை சட்னி தயார். இது நீங்கள் வந்து இட்லி தோசை, நான் இப்போ அடை தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அடை தோசைக்கோசரம் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இதை தொட்டுட்டு சாப்பிட போகிறோம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட முருங்கை இலை இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து ஆனியன் இருந்ததுன்னா பீசஸாக இது பண்ணி போட்டுட்டு அது மேலே நீங்கள் மாவை ஊற்றி எடுத்திங்கன்னா அடை தயாராகிடும். உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அடியில் அடுப்புரை வந்து குழி பண்ணணும். எதுக்குன்னா அப்போ தான் வந்து அது வேகும், எண்ணெயை ஊற்றும் போது. அதுதான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போதும். உங்கள்கிட்ட முருங்கை இலை இருந்தால் முருங்கை இலையை போட்டுக்கோங்க. இல்லை வெங்காயம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுருங்க. அடைக்கு மேலே மாவுக்கு மேலே வெங்காயத்தை போட்டிங்கன்னா அது சரியாக வேகாது. ஃபஸ்ட்டு கீழே போட்டுருங்க கல்லில். அதுக்கப்புறமேட்டு மேலே நீங்கள் கொத்திக்கலாம். மாவை கொத்திட்டு எண்ணெயை ஊற்றி எடுத்திங்கன்னா சுவையான அடை தயார். இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி எடுங்க. வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிடுங்க.
பிளேட்டில் சர்வ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடை, வெல்லம், வேர்க்கடலை சட்னி தயார். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.